என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நாம பேசிட்டு இருக்கிற பொருள் குறித்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தினோம் மக்கள்கிட்ட. அதற்கான முடிவுகள் வந்திருக்குது. ஐநா குழுவுக்கு விசா தர மத்திய அரசு மறுப்பு, இது சரியான அணுகுமுறை, தமிழர் விரோத அணுகுமுறை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கெடுப்பு கொடுத்திருந்தோம். சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி 9% மக்களும், தமிழர் விரோத நடவடிக்கை அப்படின்னு சொல்லி 91 விழுக்காடு மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கறதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு, இங்க வாக்களித்த மக்களுடைய உணர்வை தமிழக மக்களுடைய உணர்வாக மாற்றுவதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது முயற்சி செய்து அதை அதன் மூலமாக இலங்கை பிரச்சனை சரி செய்துக்கிறேன். வாக்களித்த மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுங்க. முதல்ல தியாக் சார், இலங்கையுடன் தற்பொழுது சீனா நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டிருக்கிறது. இலங்கை கடல் பகுதியில் ராணுவ தளவாடத்தை அமைத்துக் கொள்ள கூட சில நேரங்களில் அனுமதி கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா இலங்கை பிரச்சனையில் தலையிட்டால் சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஏனைய சார்க் நாடுகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் என்ற நிலையில் கூட இந்தியா இலங்கை பிரச்சனையில் சற்று ஒதுங்கி இருக்கலாம் அல்லவா? இலங்கை இந்தியாவை ஒதுங்கி இருக்க சொல்லுவதோ தலையிடச் சொல்வதோ நம்முடைய கோரிக்கை அல்ல. அங்கு நடந்த தமிழர்கள் சார்பில் நீதிக்காக குரல் கொடுக்க சொல்லுகிறோம். தனியா எதையும் செய்ய சொல்லல, படை அனுப்ப சொல்லல, பிடிச்சு கொடுக்க சொல்லல. ஐநா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க சொல்லி கேட்கிறோம். இன்னொரு செய்தி என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, பொதுவாகவே ஒரு நாடு தன் நாட்டுக்குள் வரக்கூடிய முக்கியமானவர்களுக்கு விசா மறுப்பது என்பது ஒரு அற்பத்தனமான அணுகுமுறை. நான் திரு மோடி அவர்களுக்கு அமெரிக்கா விசா மறுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோடிக்கு மேல என் வழக்கு இருக்கு, இவரை நாங்க அனுப்ப மாட்டோம் வேணா இந்தியா சொல்லாம தவிர அமெரிக்காவுக்கு அந்த உரிமை கிடையாது. இங்கேருந்து ஒரு தலைவர் எங்க நாட்டுக்கு வரக்கூடாது, நாங்க விசா கொடுக்க மாட்டோம்னு. அது அரசியல் வேறுபாடு நமக்குள்ள 1000 இருந்தாலும் அதை ஒத்துக்க முடியாது. அதே போல பிரபாகரன் தாயாருக்கு மலேசியாவில் இந்திய தூதரகத்தில் விசா கொடுத்த பிறகு நோயுற்று அவர்களை இந்திய விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பியது என்பது அதே போன்ற ஒரு செயல்தான். இந்த 3 பேர் உலக புகழ்பெற்ற மனித உரிமையாளர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வருவதற்கே விசா மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. PN பகவதி அவர்கள் இலங்கையின் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு கொழும்பு சென்ற போது இலங்கை கூட விசா மறுக்கவில்லை. அவரால் விசாரணை நடத்தப்படாமல் செஞ்சாங்களே தவிர PN பகவதிக்கு அப்ப கூட விசா மறுக்கல. அதனால விசா மறுத்தல் என்பது ஒரு அற்பத்தனம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் சார். ஐநா மனித உரிமை கமிஷன் இந்தியாவில் விசா மற்றும் விசாரணை மறுப்பது ஏன்? இந்தியாவில் உள்ள 29 மாநிலமும் சேர்ந்தால் நடத்தப்படலாமா? இல்ல, இது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவு செய்ய வேண்டிய கேள்வி. எங்களை பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா, அண்ணன் தியாக அவர்கள் தொடக்கத்திலே சொன்னதை போல 3 லட்சம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள், அகதிகள் இருக்கிறார்கள், பல்வேறு ஆவணங்கள் இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்கின்ற அந்த ஆவணத்திலே 140 பக்க ஆவணத்திலே 75 தமிழ் பெண்களினுடைய அவலக்குரல் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது. புதுவை ரத்னதரம் போன்றவர்கள் 6500 பேர் அன்றைக்கு சரணடைந்தார்கள் முள்ளிவாய்க்காரிலே. அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கும் பல பேர் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய வீடு அழிக்கப்பட்டு விட்டது என்று அங்கே இருக்கின்ற பக்கத்து வீட்டிலே போய் புலன் விசாரணை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த விசாரணை நடத்துகின்ற அந்த வீட்டுக்காரன் யார் என்று சொன்னால் என்னை அழித்தவன் தான். என்னை அழித்தவனுடைய வீட்டிலே போய் புலன் விசாரணை நடப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆகவே இது இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும், தாய் தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. அதை மத்திய அரசு, இந்திய அரசு செவி சாய்க்குமா, என்ன செய்யணும் அப்படிங்கறத உங்களுடைய நிறைவு கருத்தாக பதிவு செய்யுங்க. இல்ல, இப்ப எங்க கடந்த காலத்துல எங்களுடைய தொடர்ந்து நாங்க இந்த 2009 போர் என்பது அங்க நடைபெற்ற மனித உரிமை மீறல், அங்கே தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு, அதை மனித உரிமை மீறல் நடந்ததற்கெல்லாம் ஒரு விரிவான விசாரணை, பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த காலத்துல 2009 12, 13 தீர்மானங்களை இந்தியா ஆதரித்தது. இது சர்வதேச விசாரணை என்பது அந்த உள்நாட்டு விவகாரத்தில் அந்த ஏற்கனவே நடைபெறுகிற அந்த மத நல்லிணக்க அந்த விசாரணைக்கு விரோதமாக இருக்கின்றதுனால ஏற்கனவே இந்தியா அங்க பல முயற்சிகள் எடுக்குது. அங்கே இருக்கிற 50,000 தமிழர்களுக்கு 50,000 வீடுகள், பள்ளி கட்டிடங்கள், ரயில்வே, இப்படிலாம் பல முயற்சிகளை
நாம் செய்யற போது அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இந்த வகையில விஷயம் 13வது திருத்தத்துக்கு அதுல உரிமைகளை பெற்றுத்தர முயற்சிக்கிறதுக்கு குந்தகமாக இருக்கின்ற நிலைமையில நாம் அந்த முயற்சியை எடுக்கிறோம். அவர்கள் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுது சொல் உரையாயோ என்கின்ற அந்த புலன் விசாரணை இந்தியாவிலே தமிழகத்தில் நடத்தினால்தான் சரியாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். இந்தியா தெரிந்து அதன் மூலமாக வரணும். இரண்டாவது, அமெரிக்காவுடைய உள்நோக்கம் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நம்ம வளர்ச்சியை தடுப்பது. மூன்றாவது, தமிழ் தேசிய விடுதலை கட்சியினுடைய மிக முக்கியமான கோரிக்கையான பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், ரீசெட்டில்மெண்ட், எக்கனாமிக் growth, டீமிலிட்டரைசேஷன், இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துகின்ற முயற்சியிலே இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் விரைவாக உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது நீதிக்கான போராட்டம் இது. இதற்கு முறைப்படி சர்வதேச சட்டங்களின்படி ஐநா நடத்துகிற விசாரணைக்கு இலங்கையும் ஒத்துழைக்கணும், இந்தியாவும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்க மறுத்தால் ஐக்கிய நாடுகள் அந்த நாட்டுக்கு எதிராக தடைகள் விதிக்கும், சாங்ஷன்ஸ் கொண்டு வரும். அந்த சாங்ஷன்ஸ் இலங்கைக்கு எதிராக வருவது போலவே இந்தியாவுக்கு எதிராக வரவும் வாய்ப்புண்டு. இலங்கைக்கு எதிராக சாங்ஷன்ஸ் கொண்டு வா என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் ஏற்கனவே இயற்றி இருக்கிறோம். நாங்கள் அதற்காக போராட அணியமாகி கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை நீடித்தால் இந்த தடைகளை இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரணும், இனக்கொலையில் இந்தியாவின் பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புகிற கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு